ஹலோ வீடியோஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்கப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் நான் என்ன மாதிரி மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான மேக்கப் தான் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் போகிறீங்க, எனக்கு வந்து ரொம்பவே சிம்பிளாக மேக்கப் போட்டுக்கறணும் அப்படிங்கிறவங்கலாம் இந்த மேக்கப்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே சட்டிலாகவும் தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாகலாம் இருக்காது. இப்போ இந்த சிம்பிளான மேக்கப்பை எப்படி நம்ம போடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் லிப்புக்கு லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிப் பாமில் முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஎஃப் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிப் பாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபேஸுக்கு மூவ் ஆயிடலாம். இப்போ நான் பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். இந்த மாய்ஸ்சரைசரை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எங்கெல்லாம் மேக்கப் போடுறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் கழுத்துலன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கு மேலே நீங்கள் இப்போ சன்ஸ்க்ரீன் நம்ம போட போகிறோம். ஏதாவது நல்ல பிராண்டாக பார்த்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சும்மா லோக்கலில் உள்ளதெல்லாம் பார்த்து எடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எஸ்பிஎஃப் 15+ இருக்கிற மாதிரி பார்த்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த இப்போ இருக்கிற சன் டேனில் உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். உங்கள் ஸ்கின்னும் ஹெவியாலாம் டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி ஜென்டலாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் சன்ஸ்க்ரீன் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி எடுத்து இதிலேருந்து ரொம்பவே மினிமலாக எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ட்ராப் தான் நான் எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? ஒரே ஒரு ட்ராப் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ட்ராப்பை வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணிக்க போகிறேன். எதுக்காக ஒரே ஒரு ட்ராப் எடுத்திருக்கேன்னா, இப்போ நீங்கள் ஹெவியாக போடுறீங்க அப்படின்னா நிறையா எடுத்துக்கலாம். நம்ம போட போகிறது ரொம்பவே மினிமலாக தானே நம்ம போட போகிறோம். அதனால தான் நான் ஒரே ஒரு ட்ராப் எடுத்துக்கிறேன். ரிமைனிங் எக்ஸஸாக இருக்கிறத உங்கள் கழுத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் கழுத்துக்கு சேர்த்துலாம் நான் மேக்கப் போடலை, ஃபேஸுக்கு மட்டும்தான் போட்டு காமிக்க போகிறேன். இதே நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா கழுத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கழுத்து காதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் ஸ்கின் ஈவனாக இருக்கும். இல்லைனா கழுத்து ஒரு கலரில் காது ஒரு கலர்லேன்னு சொல்லி தனித்தனியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ்ஷில் வச்சு இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட ப்ரஷ் இல்லை அப்படின்னா மேக்கப் ஸ்பாஞ்சுன்னு சொல்லி இருக்கும். அந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற ஒரு ஸ்பஞ்சு மாதிரி அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா கைட்டையே கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் பிளெண்ட் பண்ணி விடும்போது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக மட்டும் இருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா தெரியும், ஃபவுண்டேஷனை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு நான் கண்ணுக்கு மேலே எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறனால நான் கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கன்சீலரை நான் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பவே லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப டார்க்காக தெரிஞ்சிடக்கூடாது. லைட்டாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரஷ் இருக்கும். கன்சீலருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த ப்ரஷ்ஷை வச்சு நான் அந்த கன்சீலரை நல்லாவே ஈக்குவலாக அப்ளை பண்ணிக்கிற போகிறேன். ஓரளவுக்கு என்னோடய டார்க் சர்க்கிளை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன் கன்சீலர் போட்டு. ஃபேன் இல்லாதனால ரொம்ப வீக்.
இப்போ கன்சீலர் வந்து செட் பண்ணியாச்சு. கன்சீலர் செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாரி ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட காம்பேக்ட் பவுடர் இல்ல அப்டின்னா, ஒரு லூஸ் பவுடர் கூட வச்சு நீங்க கூட செட் பண்ணிக்கோங்க. சாரி பஞ்சோட காமிச்சுட்டேன். இந்த மாரி காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்துட்டு, எக்ஸஸ் ப்ராடக்ட்ட இந்த மாரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு, இந்த மாரி ஃபுல்லா வந்து நல்லா செட் பண்ணிக்கோங்க. உங்க கண்ணுக்கு மேல, உங்க ஃபேஸில் எங்கெல்லாம் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இடம் ஃபுல்லாமே வந்து நல்லா செட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு கண்ணுக்கு மேலே வந்து நல்லா வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற அந்த கன்சீலர் வந்து இங்கனக்குள்ள கண்ணுக்கு மேலே ஒரு லைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லைனில் போய் டெபாசிட் ஆகாமல் இருக்கும். நல்லா வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பவுடரை வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஐப்ரோவை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். எனக்கு ஐப்ரோ மோஸ்ட்லி வந்து டார்க்காக தான் இருக்கும். லைட்டாக அங்கங்கே மட்டும் கேப்பாக இருக்கும். அந்த கேப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் நான் இந்த ஐப்ரோவை வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். லைட்டாக போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூலி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்பூலி இல்லைன்னா வந்து அந்த ஐப்ரோ பென்சில் மேலேயே இந்த மாதிரி ப்ரஷ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் லைட்டாக ஒரு இடத்துல போட்டாலே போதும். அது நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க, இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மிடில் இருந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் நல்லா இந்த மாதிரி கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. இப்போ ஐப்ரோ வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ கண்ணுக்கு மேலே வந்து நான் ஐ ஷேடோ வந்து கொடுக்க போகிறேன். ஐ ஷேடோவுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த டார்க்கான கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸ் ப்ராடக்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி க்ரீஸ் லைன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த க்ரீஸ் லைனில் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து எந்த கலர் கொடுக்கலன்னு தெரில அப்படின்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலரை எடுத்து கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரௌன் வந்து எல்லா சுடியாக இருக்கட்டும், இல்லைன்னா சாரியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளாக இருக்கும். இப்போ கண்ணுக்கு மேலே 2 கண்ணுக்கு மேலேயுமே வந்து நான் ஐ ஷேடோ வந்து பேஸ் வந்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் கோல்டன் கலரும் கொடுக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த சைடு ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், அது கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து லைட்டாக ஷிம்மர் ஷேப்பில் வந்து, அதாவது கண்ணுக்கு மேலே ஒரு லைட்டாக பளபளன்னு இருக்கணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி கோல்டன் கலர் இல்லைன்னா மற்ற கலரில் உங்கள்கிட்ட தனியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கோல்டன் கலர் வந்து கொடுக்குறேன். எங்கே கொடுக்குறேன்னா இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து கொடுக்க போகிறேன். எட்ஜில் கொடுத்துட்டு அப்படியே மீதி இருக்கிறத வந்து கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் சும்மா கூட கையில் எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வீடியோக்காக ப்ரஷ்ஷில் வந்து காமிச்சிருக்கேன். இந்த கண்ணில் இப்போ கொடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்பவே லைட்டாக தான் வந்து கொடுத்துருப்பேன். நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளான மேக்கப் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்பவே லைட்டாக வந்து மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ இதே ஷேடாக எடுத்து நான் கையில் வச்சு இந்த கண்ணில் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம லெஃப்ட் ஐயில் எப்படி கார்னர்லேருந்து ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டோமோ கிளிட்டரை, அதே மாதிரியே வந்து லெஃப்ட் ஐலையும் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்ருங்க. இப்போ 2 கண்ணுக்குமே வந்து ஐ ஷேடோ வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நான் காஜல் தான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி லோவர் லேஷ் லைன்லாம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே மினிமலாக வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கண்ணுக்கும் கொடுத்துக்கிறேன். லோவர் லைனில் எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி அப்பர் லைன்லேயும் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறோன்னா, அப்போனா அவங்க இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்கள் கண் வந்து நல்ல ஒரு போல்டாக வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து அப்பர் லைனு லோவர் லைன் 2லையுமே வந்து நம்ம காஜல் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ காஜல் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஐலைனரை வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஐலைனரை வச்சு நான் கண்ணுக்கு மேலே வந்து
லைன் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் எப்பயுமே லைனர் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு மிடில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோடு வந்து கொடுத்துக்கோங்க லாஸ்ட் வரைக்கும். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு லைனர் வந்து போடுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா வந்து நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி லைனர் போட்டுட்டு அந்த ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து இருக்கு இல்லையா கண்ணில், அந்த இடத்துலையுமே வந்து லைனர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஐலைனரும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து மஸ்கரா போட்டு நான் வந்து கண்ணுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட லேஷஸ் வந்து நல்லா ஒரு நீளமாக லென்த்தியாக வந்து தெரியும். இந்த மாதிரி லேஷஸ் வந்து லென்த்தியாக தெரியும் போது நம்ம கண் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் மஸ்காராவை வந்து போட்டுக்கோங்க. இப்போ மஸ்காராவும் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து லிப் தான் வந்து நம்ம மூவ் ஆக போகிறோம். லிப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் வந்து நான் வந்து எடுத்துருக்கேன். எனக்கு வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உதட்டை வச்சு அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிறோம். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு லிப் லைனர் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா லிப் லைனர் கொடுக்கும்போது நம்ம லிப்பு வந்து இன்னுமே வந்து நல்லா தெரியும். நம்ம அப்ளை பண்ணுற லிப் ஷேடை விட நம்ம கொடுக்குற லைனர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கான ஷேடாக பார்த்து நீங்கள் வந்து கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது 2 கலரும் சேர்ந்து உங்கள் லிப் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாகவும் நல்ல ஒரு ப்ளம்பியாகவும் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து லிப்புக்கும் வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து என்னோடய மேக்கப் வந்து ஃபுல்லாகியாச்சு. இப்போ ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னா பிந்தி பொட்டு மட்டும் நான் வச்சாலே போதும். பொட்டு வச்சுட்டு என்னோடய ஹேரை வந்து செட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் என்னோடய மேக்கப் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நான் பொட்டும் வச்சு பிந்தி வச்சாச்சு. என்னோடய ஹேரையுமே வந்து சும்மா ஃப்ரீ ஹேர் மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கேன். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லைன்னா சும்மா வெளியே பக்கத்தில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு மேக்கப் வந்து பண்ணிட்டு போனாலே போதும். உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த மேக்கப் லுக்கையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ் அண்ட் ஸ்கின் கேர் வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். See you next video. Take care. Bye bye.